ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இந்த தியான நிகழ்ச்சியிலே சங்கீதம் 1 சங்கீதத்தில் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் தியானிப்பதற்கு முன்பு நாம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 3 காரியங்கள் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1:1, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், அடுத்து 3வது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இது ரொம்ப முக்கியம். பரியாசக்காரர்கள் யார்? அகந்தையும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பேர். பைபிள் அப்படி தான் அடையாளம் காட்டு. ஒரு பரியாசக்காரன்னா என்னன்னா, சதா பல்லக்காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கவேன்லாம் இல்லை, அகந்தையான குணம். எப்போ பார்த்தாலும் மேட்டிமையாக பேசும். எனக்கு தெரியாத பைபிளா, எனக்கு தெரியாத ஆண்டவரா, எனக்கு தெரியாத போதகரா, எனக்கு அவரை தெரியும் இவரை பேசினாலே தன்னுடைய பெருமையே பேசிக்கிட்டு இருப்பான். அகந்தையான மனம். அடுத்தல இடும்பு. இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்குள்ளே சேர்ந்தா அந்த மனிதனுக்கு பேர் தான் பரியாசக்காரன். இந்த பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? உட்காரவே கூடாது. ஒரு இடத்துல ஒரு 2-3 பேர் உட்கார்ந்து கதைக்கிறாங்க. குறிப்பாக சொல்கிறாருந்தா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அல்லது தனியார் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாஃப் ரூம். இந்த ஸ்டாஃப் ரூமில் பலதரப்பட்ட மனிதர்கள் அங்கே ஆசிரியர்கள் பெருமக்களாக வேலை செய்வாங்க, இருப்பாங்க. அதில் ரொம்ப ஒரு மாதிரி கிண்டலாக, ஒரு மாதிரி அகந்தையாக பேசுகிற அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படி உட்கார்ந்த ஒரு மனிதனை குறித்து பைபிள் சொல்லுது. பேதுரு ஆண்டவரை அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை பண்ண உள்ளே கொண்டு போயிட்டாங்க. என்ன நடக்குமோன்னு சொல்லி பார்க்கத்தான் வந்தார் பேதுரு. ஆனால் வந்தவர் அரண்மனை முற்றத்துக்கு வெளியில் அந்த வேலைக்காரர்களெல்லாம் உட்கார்ந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இடத்துல போய் குத்த வச்சு உட்கார்ந்தார். அவர் இருந்த இடம் தான் தப்பு. அங்கே இருக்கும்போது தான் ஒரு பெண்மணி கேட்டார், இந்த மனுஷனை பார்த்தா இவரும் அவர் கூட இருந்து ஒரு மாதிரி தருது, ஐயோ நம்மளையும் கேஸில் ஒன்றா சேர்த்துருவாங்களோன்னு பயந்தாரா என்னன்னு தெரில. மறுதளிச்சார். ஆண்டவரை தெரியாதுன்னு சொன்னார். அப்போ இந்த பரியாசக்காரர்களுடைய கூட்டத்தில் நம்ம இருந்தோம்னா நம்மளையும் அறியாமலே நம்முடைய விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாய் நம்ம மாறிடுவோம். இந்த காலை வேளையில் யார் கூட நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், யாரோட நம்முடைய பழக்க வழக்கம் இருக்குது, ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.